ஐ எம் கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி எவ்வளோ என்ன ஏதுன்னு வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி அப்சூட்டாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங் எந்தெந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் எத்தனை வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எத்தனை எத்தனை வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு இதுலேயும், அதாவது இப்போ ஒவ்வொரு வேக்கன்சிலையும் எத்தனை பர்டிகுலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 17 விதமான வேக்கன்சி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அந்த வீடியோவில் 17 விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தெளிவாக ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உள்ளே எதுவும் டவுட் இருக்கு, அப்படி சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னா வேறு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறப்போ சப்போஸ் உங்களுக்கு டிரைவர் வேகன்சி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து இல்லாமல் இருக்கலாம், சப்போஸ் சென்னை அந்த ஏரியாவில் இருக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை பொறுத்தளவில் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணி இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னு பட்சத்தில். இப்போ வந்து அரியலூரில் வந்து எக்ஸாமினர்னு சொல்லிட்டு வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரீட்டயர்னு சொல்லிட்டு அதில் வந்து எந்த ஒரு வேக்கன்சி வந்து கொடுக்கல. அப்புறம் வந்து சீனியர் பலிஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர், அதுக்கு வந்து ப்ராசஸிங் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் விட்டர்னு சொல்லிட்டு அதில் எந்த ஒரு வேக்கன்சி வந்து அரியலூருக்கு வந்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நான் வேக்கன்சி இருக்கிறத மட்டும் வந்து சொல்கிறேன், இல்லாததை வந்து நீங்கள் வந்து டினோட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து க்ளீனர்ஸ் வந்து ஒர்க்கர் சீப்பர்ஸில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு இரவு காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு 13 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்லேயும் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அஃபிஷியல் வெப்சைட் mhc.government.nic.ல வந்து நீங்கள் அப்ளை இதில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து மேலே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கார்னரில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்கை இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உள்ளே வேக்கன்சி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே போயிட்டு என்ன ஏஜ் லிமிட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக இது ஒன்று நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். பர்டிகுலர்ஸாக வந்து சென்னை அந்த இதை பற்றி தான் வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக நம்மளால் வந்து வீடியோ போட முடியாது. ஒன்ஸு நீங்கள் வந்து ஒரு வீடியோ வச்சு அனைத்து இதையும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ச்மேன் கஃப் மஸ்கட்னு சொல்லிட்டு அதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து சீப்பர் கப் அசாசின்னு சொல்லிட்டு அதில் வேக்கன்சிஸ் வந்து இல்லை. வாட்டர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் விமன் அதுலேயும் வந்து வேக்கன்சி வந்து கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். மாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 17 வேக்கன்சி. ஆல் ஓவராக வந்து அரியலூருக்கு வந்து மொத்தம் 39 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் வந்து எக்ஸாமினருக்கு வந்து ஒரு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்குமே என்னென்ன வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூனியரில் வந்து ஒரு 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ப்ராசஸில் வந்து ஒரு வேக்கன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் வந்து ஒரு 2 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் பொறுத்தவரை வேக்கன்சி வந்து ஹையாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து டிரைவர் வேக்கன்சி வந்து அந்தளவுக்கு வந்து கொடுக்கல, 1 2 தான் கொடுத்துருக்காங்க. மற்றதில் சென்னையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான வேக்கன்சி வந்து இருக்குது. ஏன்னா வந்து சென்னையில் வந்து பல கிளைகள் இருக்கிறனால வந்து அவங்க அந்த மாதிரி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து சூட்டபுளாக வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 113 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. காப்பி அட்டண்டர்னு சொல்லி ஒரு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கிளீனர், ஒர்க்கர் அண்டு ரிசீவ் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கார்டனர் வந்து ஒரு வேக்கன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் 8 வேக்கன்சி வந்து நைட் வாட்ச்மேன் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலேயுமே நைட் வாட்ச்மேன் வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கா. கோயம்புத்தூர் அந்த மாதிரி இதில் வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் தனியாக மாசிக்கட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. அப்புறம் வந்து வாட்ச்மேன் அதில் வந்து ஒரு 7 வேக்கன்சி வந்து கபாப் மசாஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மால்சின் அப்படின்னு சொல்லி ஸ்வீப்பரில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர்மேன், அதுக்கப்புறம் வந்து மால்சில் வந்து ஒரு 14 வேக்கன்சி, மொத்தம் 191 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் பொறுத்தவரை. கோயம்புத்தூரில்
இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வேக்கன்சி எவ்வளோ இதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்கு இப்போ எதாவது கிருஷ்ணகிரி, இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தளவில் வந்து ரீடர் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜூனியரில் வந்து ஒரு 4 வேக்கன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. மித்ததுலலாம் 1, 2, 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளீனிங் ஒர்க்கர்கள் வந்து ஒரு 14 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வாட்ச்மேனுக்கு வந்து ஒரு 35 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட் வாட்ச்மேன் கப் மேஜிக்னு சொல்லிட்டு ஒரு 13 வேக்கன்சி. மற்றதில் எதுவும் வேக்கன்சிஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் மசால்ஸில் வந்து ஒரு 10, மொத்தம் 104 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கடலூரை பொறுத்தளவில் வந்து ஜூனியரில் வந்து ஒரு 7 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கிளீனரில் ஒரு 14, கேட்டரில் வந்து ஒரு 20 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு வேக்கன்சி நைட் வாட்ச்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 19 கால்சி கொடுத்தாங்க. மொத்தம் வந்து 61 வேக்கன்சி இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து கடலூருக்கு அடுத்த தருமபுரியில் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து சீனியரில் வந்து ஒரு 2, அதில் வந்து ஒரு 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியரில் ஒரு 6 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வேக்கன்சி செராக்ஸ் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் டிரைவரில் வந்து ஒரு 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 9, கிளீனிங்கில் வந்து ஒரு 9. இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாகவும் தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன வேக்கன்சி சூட்டபுளாக இருப்பீங்க. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஹையாக வந்து கொடுத்துருக்காங்க. 500ங்கிறது ரொம்ப ஒரு அதிக கட்டமான ஒரு இது. அதனால தான் அதை சொல்கிறேன். ஒவ்வொரு இதையுமே வந்து பார்த்தேன். ஏன்னா நீங்கள் 2, 3 இதுக்கு வந்து போட்டி போடலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதிகபட்சமாக எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆல் ஓவராக எவ்வளோ இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து 1 பை 1 வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவில் ஒவ்வொரு இதுக்கு வந்து 60 அந்த மாதிரி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு இதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 1 பை 1 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ வேக்கன்சி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆல் ஓவராக மொத்தம் வந்து 2000 சம்திங் வேக்கன்சி. அதாவது உங்களுக்கு வந்து 2329 வேக்கன்சி வந்து இந்த வட்டம் கொடுத்துருக்காங்க. ஹையாக தான் அந்த அளவு வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் வந்து லக்கு, இல்லைனா வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. சேலரி பேக்கேஜை பொறுத்தளவில் எல்லாேருக்கும் நார்மலாக தான் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கு வந்து பிடிஎஃப் வந்து தனியாகவே வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து ஒவ்வொருக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு இது சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப ஒரு லென்த்தாக வந்து போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நீலகிரி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர், விழுப்புரம், விருதுநகர், காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு, திண்டுக்கல், தருமபுரி, சேலம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, பெரம்பலூர், நாமக்கல், நாகப்பட்டினம், மதுரை, கிருஷ்ணகிரி, கரூர், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நீங்கள் பார்த்துங்க எதில் வந்து வேக்கன்சி ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேக்கன்சி நார்மலாக வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வர ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் ஹையாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் அந்த இதுலேயும் வந்து இதாக தான் இருக்குது. மற்றபடி வாட்ச்சு கேப் மசாஜ் அப்படின்னு சொல்லி வந்து மெசேஜின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து வேக்கன்சி ஒன்றும் இருக்குல்ல. அதில் அந்தளவுக்கு வந்து ஒன்றும் வேக்கன்சி கொடுக்கல. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஒரு மீடியமான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலேயே வந்து ஓரளவு பரவாயில்லாத வேக்கன்சி. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளேக்கு வந்து வெப்சைட்டில் வந்து நான் வந்து எப்படின்னு வந்து 1 பை 1 வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இதுலேயும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் MHC TN-Government.in அந்த இதில் வந்து நீங்கள் போய்க்கிட்டீங்கன்னா உள்ளேக்கு இந்த மாதிரி தான் வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹேர் ஃபார் லாகின் அண்ட் அப்ளைன்னு இருக்கும். இது வந்து புதுசாக நீங்கள் இது வேணால் லாகின் வந்து அப்ளைன் வந்து கொடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இது பண்ணோம்னா வச்சுக்கோங்க. ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் வந்து கொடுத்துக்கோங்க. லாகின் அந்த இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா வந்து உள்ளேக்க போகும். அது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இது வந்து கீழே வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து வேக்கன்சி வைஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரெஷர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, ஆதார் கார்டு நம்பர், பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தா சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து லாகின் அப்ளை அது மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டில் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கேப்சர் கொடுத்து உள்ளக்கு எப்படின்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இதை வந்து கொடுத்து கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது உள்ளேக்கு வந்து போகும். நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டில் போனால் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வரும். இதில் வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சென்னை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ வேக்கன்சி, கரெக்ட் நோட்டீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து வரும். இதில் வந்து சென்னையை பொறுத்தளவில் டிரைவர் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் 10. நான் அதில் வந்து சொன்ன மாதிரியே ஒவ்வொரு இதுக்கு வந்துடும். அதே மாதிரி காஃபி அட்டெண்டர், ஆஃபீஸ் அட்டெண்டர்னு சொல்லி வந்து 115 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து 2 தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே இருக்குது. க்ளோசிங் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 27/5/2024 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஆல்ரெடி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளீனர், எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் அந்த மாதிரி. இப்போ வந்து கோயம்புத்தூர் கொடுக்குறேன் பாருங்கள். கோயம்புத்தூருக்கு வந்து டினோட் ஆகிட்டு 3 விதமான வேரியண்ட் வேக்கன்சி தான் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து மாறும். இப்போ கன்னியாகுமரி கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 3 வேக்கன்சி. ஆனால் பட் வேறு இதில் இல்லை, டிரைவரில் வந்து இல்லை, வேறு விதமான வேக்கன்சி. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் எது, சப்போஸ் நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வீடியோ இருக்குது. எலிஜிபிள் கிரிட்டீரியா என்னன்னு சொல்லி செக் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை எனபிள் பண்ண அடுத்தடுத்த நோட்டீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பான முறையில். தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.